வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு விசேஷமான நாள் அப்படிங்கிறது. பொதுவாகவே சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நேரம். அதுலேயும் இந்த புரட்டாசி மாத அமாவாசையில் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம். இன்னைக்கு இந்த பதிவில் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சோடசக்கலை நேரமானது எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து பதிவை பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். அமாவாசை திதி முடியக்கூடிய நேரத்திலையும் பௌர்ணமி திதி முடியக்கூடிய நேரத்திலையும் வரக்கூடியதுதான் இந்த சோடசக்கலை நேரம். 16 லட்சுமிகளும் பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து ஆசிர்வதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுமே இந்த சோடசக்கலை நேரம் தான். இன்றைய தினம் மகாலய அமாவாசை தினத்துல எல்லாருமே உங்களுடைய முன்னோர்கள் வழிபாட்டை கண்டிப்பா சிறப்பான முறையில செஞ்சு முடிச்சிருப்பீங்க. இந்த அமாவாசை தினத்துல வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை சரியான முறையில நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். இன்றைய தினம் அமாவாசை சோடசக்கலை நேரமானது எப்போ வருது, எந்த நேரத்துல வருது அப்படிங்கறத இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல அமாவாசை திதி முடியக்கூடிய நேரம் எப்போ வருது அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். அமாவாசை திதி எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம், அதாவது அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 12:34 அமாவாசை திதியானது முடிஞ்சிருது. அதாவது நீங்க இன்னைக்கு நடுராத்திரி அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல நாளைய தினம் அதிகாலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்ப அமாவாசை சோடசக்கலை நேரமானது எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம், அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 11:34 அக்டோபர் 3ஆம் தேதி விடிய காலை 1:34 வரைக்கும் தொடர்ந்து 2 மணி நேரங்கள் இந்த அதி அற்புதம் வாய்ந்த சோடசக்கலை நேரமானது நமக்கு இருக்கு. இந்த நேரம் நடுராத்திரி வருது அப்படிங்கிறதுனால கண் விழிச்சுதான் இதை நம்ம பயனுள்ள நேரமா மாத்திக்கணும். பொதுவாகவே சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். இந்த நேரத்துல நம்மளுடைய சித்தர்கள் அவங்களுடைய வரங்களையும் சக்திகளையும் பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான நேரம் தான் இந்த நேரம். இந்த சோடசக்கலை நேரத்துல நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சோடசக்கலை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல நம்ம வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு அடுத்ததா நம்ம கையால ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்து ஒரு தாம்பாள தட்டுல வச்சு பரப்பி அதை நம்மளுடைய பூஜை அறையில வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துட்டு அதுல பச்சை நிற பேனாவால நம்மளுடைய வேண்டுதலை அதுல எழுதணும். நம்மளுடைய வேண்டுதலை எழுதுறப்ப நேர்மறையான சொற்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தி எழுதணும். அதே மாதிரி நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நம்ம அதுல எழுதவே கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் நம்ம வைக்கணும். எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா வைக்க கூடாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு கடன் அடையணும் அப்படின்ற வேண்டுதல் இருக்கு அப்படின்னா இதை நீங்க நேர்மறையான சொற்களை பயன்படுத்தி எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு தேவையான பண வரவானது எனக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத நீங்க எழுதிக்கோங்க. இல்லாட்டினா எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இருக்கக்கூடிய கடன் தொகையை அடைக்கிறதுக்கான வழி எனக்கு கிடைக்கணும், அதுக்கான பண வரவு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கூட நீங்க தாராளமா எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை சுருட்டி மஞ்சள் நிற நூலால கட்டி அந்த பச்சரிசி மேல நீங்க வச்சிருங்க. 2 மணி நேரம் பாத்தீங்கன்னா அந்த பச்சரிசிக்கு மேல அந்த சீட்டு அப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது சோடசக்கலை நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சீட்டை எடுத்து கொளுத்திடுங்க. கொளுத்திட்டு அந்த தாம்பாளத்துல நீங்க வச்சிருக்கக்கூடிய பச்சரிசியை மிக்சியில போட்டு 1-2 உடைச்சு எறும்புக்கோ இல்ல வாய் இல்லாத ஜீவனுக்கு நீங்க தாராளமா வச்சிடலாம். அதுல இருக்கக்கூடிய சீட்டை நீங்க உடனே எரிச்சிடணும். தாம்பாளத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த பச்சரிசியை நீங்க மறுநாள் காலையில கூட தாராளமா வாய் இல்லாத ஜீவன்களுக்கு வச்சிடலாம். சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2 மணி நேரத்தில் ஒரு 5 வினாடிகள் மட்டும்தான் வரும். ஆனால் அந்த 5 வினாடிகள் எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால இந்த 2 மணி நேரத்தையுமே நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் வெளியில் இருக்கீங்க, உங்களால் பூஜை அறையில் அந்த வழிபாடு பண்ண முடியலை, இல்லை பச்சரிசியை வச்சு இந்த மாதிரி வழிபாடு பண்ண முடியலை அப்படின்னாலும் நீங்கள் அமைதியான ஒரு இடத்த தேர்வு பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல தரையில் ஒரு விரிப்பு விரித்து அதுக்கு மேலே நீங்கள் அமர்ந்துக்கோங்க. இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது. அதே மாதிரி அசைவம் எதுவும் எடுத்துருக்க கூடாது. இதை மட்டும் நீங்க தவிர்த்துக்கிட்டு கண்களை மூடி உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நீங்க வைக்கலாம். உங்களுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு நீங்க ஏற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களால அதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல சாதாரணமா உங்களுடைய கண்களை மூடி தியான நிலையில உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்க மனசார நினைச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே போதுமானதுதான். கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல்கள் 1-2 முறையிலேயே சோடசக்கலை நேரம்
நேரத்தில் அவங்க வழிபாடு பண்ணுறப்ப நிறைவேறிடும். ஒரு சில பேருக்கு ஒரு சில மாதங்கள் எடுக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன வலிமையை பொறுத்தது தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் முழு மனசோட நம்பிக்கையோடு செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பதிவை லைக் பண்ணுறது மூலயமா நிறைய பேருக்கு இந்த வீடியோவானது போய் சேரும். இனிமேல் நிறைய பேருக்கு சோடசக்கலைனா என்ன அப்படிங்கிறது தெரியறதில்ல. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? அதனால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும். நாளை தினம் வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.